இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. கோவக்காய் போட்டிருக்கேன். கோவக்காய் போட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கையும் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்க போதும். சுவையான கோவக்காய் பொரியல்